இந்த யுத்தத்திற்கான பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இதைவிட பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. எதிரியின் சக்தியும் சதியும் தெரிந்திருந்தும் கூட ராமர் ஏன் பரதனை தனியாக யுத்தத்திற்கு அனுப்பினார்? அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் தெரிந்தும் யுத்தத்தின் விளைவு புரிந்தும் அவர் செய்ய காரணம் உள்ளது. எந்த காரணமாக இருந்தாலும் அவர் துயரத்தை தீர்க்க உதவி செய்ய வேண்டும் அல்லவா? உண்மையான நாயகன் என்பவன் அந்த உயிரினங்களுக்கு வாழ்க்கையின் போராட்டத்தை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கக்கூடியவன். ஒரு பறவையால் காற்றின் வேகத்தை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அதனால் வானிலே பறக்க இயலாது. ராமன் கலந்து கொள்ளும் இரண்டாவது யுத்தம் ஆரம்பமாக உள்ளது. சீக்கிரம் முன்னேறி செல்லுங்கள். ஹனுமான், பரதன் தனியாக யுத்தத்திற்கு சென்றதை எண்ணி கவலை கொள்கிறாயா? என்னுடைய ஒரு குறிக்கோள் இன்னும் மீதமுள்ளது. என்ன குறிக்கோள் பிரபு? தசரத மைந்தன் ராமனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் முனிவரே. என்னுடைய தவம் மற்றும் பக்தி இவை இரண்டும் உன்னுடைய சக்தி ஆகட்டும் ராமா. ஆசி என்னும் பெயரில் தாங்கள் முழு உலகையும் அழித்து விட்டீர்கள். அம்மாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் தம்பி பரதன் அவர்கள் ஆசையுடன் வெற்றி பெற வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி. தாங்கள் காலணி அணியாமல் எவ்வாறு செல்? அம்மாவின் வாசலில் அனைவரும் சமம். அங்கு அரசனும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான். தந்தையின் எண்ணம் நிறைவேற வழிபாடு செய்ய வேண்டியது எனது கடமை. என்னுடைய தந்தை ஒரு மாவீரர், அகையே விரள வைத்தவர், அண்ணன் மீது பக்தி கொண்டவர், மரியாதையையும் பறித்து விட்டார். இன்று இல்லையே நாளை அந்த ராமன் என் தந்தைக்கு செய்த காரியத்திற்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். யமதர்மராஜா, இந்த யுகம் முடியும் நேரம் வந்துவிட்டது. ஆம், செல்லுங்கள் காலதேவா. உங்களை பார்த்த அடுத்த நொடியே அவர் தெரிந்து கொள்வார், தின் கோலத்தை புரிந்து கொள்வார், தியாகம் செய்வார். எம்பெருமான், எனக்குள் இருக்கும் சந்தேகம் ஒவ்வொரு நொடியும் வலுத்துக் கொண்டே போகிறது. லவனும் குசனும் முன்பின் தெரியாத இடத்திற்கு செல்கிறார்கள். அதே போல் அங்கு பரதன் தனியாக யுத்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறான். தங்கள் அம்சமான அனுமன் ராமரை விட்டு பிரிவதாக இல்லை. ராமரின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அயோத்தியில் அவரை சந்திக்க வரும் விஷயம் அனுமனுக்கு தெரிந்துவிட்டால் அனுமனை எவர் தடுப்பார்கள்? லவன் குசனோடு போகாமல் என்றும் ராமரோடு தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டார். இந்த நிலைமைகளை சமாளித்து காலதேவன் எப்படி ராமரை சந்திப்பார்? பூமியிலே மனிதனாக அவதரித்த அந்த திருமால் வனத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காத. தேவி சீதை பூமியில் புதைந்திருப்பாரா? ராமரின் உடன்பிறப்பான லக்குவன் மரணத்தை ஏற்றிருப்பானா? என்னுடைய ஆத்மார்த்தமான பக்தன் இலங்கை வேந்தன் ராவணன் பெயரோடு இந்த பூமியை விட்டு சென்றிருப்பானா? நடப்பது நடக்க உள்ளது, நடக்க வேண்டியது. அன்னை குங்குமதேவி, இறைவனே நினைத்தாலும் உயிரை தியாகம் செய்ய இயலாது. இது நடைபெற வேண்டும் என்றால் அனுமன் அவரை விட்டு விலக வேண்டும். காலமே அதை செய்திடும். இது நடக்கக்கூடாது. ஹனுமான்,
என் பிள்ளைகள் இருவரும் நலமோடு இருக்க வேண்டும் என்று நான் சிறிது நேரம் இங்கு தவம் இருக்க விரும்புகிறேன். இருந்து கிழக்கு நோக்கி ஒரு தீவு இருக்கிறது. அங்குதான் கும்பகர்ணனின் வளர்ப்பு மகன் தேவமிதனின் சாம்ராஜ்யம் உள்ளது. இதற்கான விடையை பெறுவதற்கு இயற்கைதான் உதவ வேண்டும். நாராயண நாராயண, நான்முகனே செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். அதை யார் செய்வார் என்று சொல்லவில்லையே. நீதான் நாரதா. அதெப்படி? நல்ல விஷயம் தானே, செய்து விட்டால் போகிறது. எப்படி சொல்வேன் அதை? நான் எந்த ஒரு காரியத்தையும் சிரித்த முகத்துடன் செய்து அதை சிறப்பாக முடிப்பதே வழக்கம். யாருக்கு என்ன சோதனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க நாரதனைத்தான் அழைப்பார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இதோ பாருங்கள் நான்முகனே, இந்த சிக்கலிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள். நாராயண நாராயண. சொல்கிறேன் என்றால் ஒருவேளை தவறுதலாக கூட அனுமன் இந்த செய்தியை தெரிந்து கொண்டால் இந்த நாரதன் நிலைமை என்னாவது? திருமாலின் பக்தரான நாரதரே செய்ய தயங்குகிறாரோ? அந்த செயலை யார் நிறைவேற்றுவார்கள்? அப்படி இல்லை அம்மா. நடக்காமல் போனால் காலச்சக்கரம் சுழல்வதை நிறுத்திவிடும். இது லவன் குசனுக்கு செய்யும் அநீதி அல்லவா? நான் கூறிய தேவமிதன் இந்த அரண்மனையில் தான் வசிக்கிறான். ஈயத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.